அதிசேல தள்ளுபடி up to 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. Guys, I'm being harassed in my own home. Police को call किया, police आई and they've asked me to come to the police station to launch a proper complaint. சொந்த வீட்டிலேயே என்னை சித்திரவதை செய்கிறார்கள், யாராவது வந்து என்னை காப்பாற்றுங்கள் என பிரபல நடிகை வெளியிட்ட வீடியோக்கள் பலரையும் அதிர்ச்சிகள் ஆழ்த்தியுள்ளன. இன்றைய ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 1984ஆம் ஆண்டு பெங்காலி குடும்பத்தில் பிறந்தவர் நடிகை தனுஸ்ரீ தத்தா. கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு மாடலிங்கில் கவனம் செலுத்தி வந்த தனுஸ்ரீ தத்தா 2005ஆம் ஆண்டு இந்தியில் வெளியான ஆஷிக் பனாயா ஆப்னே படத்தின் மூலம் திரையுலகில் நடிகையாக அறிமுகமானார். முதல் படத்திலேயே பலரின் கவனத்தையும் ஈர்த்த தனுஸ்ரீ தத்தா அடுத்தடுத்து பல படங்களில் நடித்து பிரபலமானார். தமிழில் விஷாலுடன் தீராத விளையாட்டு பிள்ளை படத்தில் நடித்திருந்தார். அதன் பிறகு அவருக்கு தமிழில் பொருத்தமான கதைக்களம் அமையாததால் மீண்டும் ஹிந்தி திரையுலகிற்கு திரும்பினார். இந்த சூழலில்தான் 2018ஆம் ஆண்டு இந்திய திரையுலகில் மீட்டு விவகாரம் பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த சமயத்தில் நடிகை தனுஸ்ரீ தத்தா பிரபல பாலிவுட் நடிகர் நானா படேகர் உள்ளிட்ட 3 பேர் மீது பாலியல் புகார் வழக்குகளை தொடர்ந்ததன் மூலம் பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினார். ஆனால் போதுமான ஆதாரங்கள் இல்லை என கூறி அனைத்து வழக்குகளும் பின்னாளில் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டன. அதன் பிறகு சமூக வலைத்தளங்களில் தீவிரமாக இயங்கி வந்த தனுஸ்ரீ தத்தா 2022ஆம் ஆண்டு தான் துன்புறுத்தப்படுவதாகவும் சிலரால் குறிவைக்கப்படுவதாகவும் கூறி ஒரு வீடியோவை வெளியிட்டார். மேலும் அந்த வீடியோவில் எனக்கு ஏதேனும் நேர்ந்தால் அதற்கு நானா படேகரும் பாலிவுட் மாஃபியா நண்பர்களும் தான் காரணம் என பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இது அப்போது பேசுபொருளாக மாறியது. இந்த நிலையில் தனுஸ்ரீ தத்தா தான் சொந்த வீட்டிலேயே கொடுமைப்படுத்தப்படுவதாக கூறி 2 வீடியோக்களை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் 2018இல் மீட்டு விவகாரத்தில் பாலியல் புகார் கூறியது முதல் இன்று வரை நான் தொடர்ந்து துன்புறுத்தப்படுகிறேன், சொந்த வீட்டிலேயே கொடுமைப்படுத்தப்படுகிறேன், எனக்கு நேரும் துன்புறுத்தல்களை காவல்துறையினருக்கு தொலைபேசி மூலம் தெரிவித்தேன், ஆனால் அவர்கள் முறையாக காவல் நிலையத்தில் வந்து புகார் அளிக்கும்படி கூறியுள்ளனர், அதனால் நான் அங்கு செல்லவிருக்கிறேன், எனக்கு உடல்நிலை சரியில்லை, கடந்த 4-5 ஆண்டுகளாக நான் மிகவும் சித்திரவதைக்கு உள்ளாகியுள்ளேன், இது என் உடல்நிலையை பாதித்துள்ளது, எனது வீட்டில் கூட என்னால் வேலை செய்ய முடியவில்லை, என் வீடு அலங்கோலமாக கிடக்கிறது, என்னால் பணிப்பெண்களை வேலைக்கு அமர்த்த முடியவில்லை, ஏனெனில் அவர்களாகவே எனது வீட்டில் வேலையாட்களை பணியமர்த்தி உள்ளனர், அவர்களுடன் எனக்கு மோசமான அனுபவங்கள் மட்டுமே ஏற்பட்டுள்ளன, அவர்கள் திருட்டு உள்ளிட்ட மோசமான செயல்களில் ஈடுபடுகின்றனர், அதனால் என் வேலைகளை நானே செய்ய வேண்டியிருக்கிறது, என் சொந்த வீட்டிலேயே நான் சிரமத்திற்கு உள்ளாகிறேன், தயவு செய்து என்னை யாராவது காப்பாற்றுங்கள் என அவர் கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டுள்ளார். மேலும் அவர் பகிர்ந்த மற்றொரு வீடியோவில் வீட்டிற்கு மேலே இருந்தும் வெளியில் இருந்தும் பலமான சத்தம் கேட்கிறது என்றும் 2020ஆம் ஆண்டு முதலே இதுபோன்ற துன்புறுத்தலுக்கு நான் ஆளாகி வருகிறேன் என்றும் அவர் கூறியுள்ளார். நடிகை தனுஸ்ரீ தத்தா தனது வீடியோக்களில் அவர்கள் என்னை துன்புறுத்துகிறார்கள், அவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என ஒவ்வொரு முறையும் கூறி வருகிறார். ஆனால் அந்த அவர்கள் யார் என்று அவர் வெளிப்படையாக கூறவில்லை. இதனால் அவர்கள் யார் என்ற கேள்வியுடன் அவரது நலம் விரும்பிகளும் ரசிகர்களும் அவரது சமூக வலைத்தள பக்கத்தில் தொடர்ந்து கேள்விகளை பதிவிட்டு வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.